ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நாங்கள் ரெசிப்பியில் பார்க்க போகிறது வறுத்த கோதுமை மாவில் புட்டு செய்கிறது. இந்த புட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, வறுத்த மாவில் புட்டு செய்கிற மாதிரி. எங்களோட அம்மா இந்த மாதிரி தான் புட்டு செய்வாங்க. அவ்வளோ சுவையாக இருக்கும். வீட்டில் உள்ளவங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த ரெசிப்பியை தான் நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இந்த மாதிரி செஞ்சீங்கன்னு சொன்னால் புட்டு வந்து இலகுவாக செஞ்சிடலாம். கஷ்டப்படாமல் குத்தாமல் பூ மாதிரி வரும். நானும் வீட்டில் அடிக்கடி இந்த புட்டு செய்வேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மற்ற புட்டை விட இந்த புட்டு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கிட்டே போகலாம். குயிக்காக செஞ்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். புட்டு மாவை சரியாக வறுத்துக்கிட்டோம்னா அடுத்த ஸ்டெப்பு புட்டை அவிச்சு எடுத்துடலாம். வீடியோவை முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு விளங்கும். புட்டு வறுக்கிறதுக்கு நான் அடிக்கனமான ஒரு பாத்திரம் எடுத்துருக்கிறேன். அப்போ புட்டு மாவு வந்து தீயாது, கருகாது. மீடியம் நெருப்பில் வச்சு வறுக்கலாம். பெரிய டம்ளரில் 2.5 டம்ளர் மாவு எடுத்திருக்கேன். இந்த மாவு அளவுப்படி 5.5 புட்டு செய்யலாம். இந்த அளவு வந்து எங்கள் குடும்பத்துக்கு போதுமானது. தாராளமாக சாப்பிடலாம். நான் மீடியம் நெருப்பில் மாவை வந்து வறுத்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி கரண்டியில் சரி, ஒரு அகப்பையில் சரி மாவை தொடர்ந்து கிளறிக்கிட்டே இருக்கணும், அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. மெல்லிய பாத்திரத்தில், அதாவது அலுமினியம் போன்ற பாத்திரங்களில் மாவை வறுக்கிற நேரம் அடிப்பிடிக்கும். அதனால் நெருப்பை குறைச்சி வச்சு மாவை வறுக்கணும். நான் ஒரு கனமான பாத்திரத்தில் மாவை வறுக்கிறேன். அதனால் மீடியம் நெருப்பில் வச்சு மாவை வறுத்துக்கிட்டு இருக்கிறேன். அப்போ எனக்கு குயிக்காக செஞ்சிடலாம், லேட் ஆகாது வறுக்கிறதுக்கு. ஆனால் தொடர்ந்து நீங்கள் மாவை கிளறிக்கிட்டே இருக்கணும். மாவு வறுத்துட்டு அங்கங்கே போயிடக்கூடாது. ஒரே இடத்துல இருந்து இந்த மாதிரி கிளறிக்கிட்டே மாவை வறுக்கணும். அப்போ தான் சரியான பதத்துக்கு நம்மளுக்கு வறுத்த மாவு கிடைக்கும். இரவு சாப்பாடுக்கு தான் இந்த புட்டு செய்கிறேன். இப்போ பாருங்கள், லைட்டாக வாசம் வந்துக்கிட்டு இருக்குது. கலரும் லைட்டாக மாறுது. இந்த மாவில் புட்டு செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இது வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வேண்டிய நேரம் புட்டு செஞ்சுக்கிடலாம். இங்கே பாருங்கள், நான் மீடியம் நெருப்பில் தான் வச்சுருக்கேன். இப்போ வேண்டிய நேரத்தில் புட்டு செஞ்சுக்கிறலாம். இந்த புட்டு அவ்வளோ ஹெவியாகவும் இருக்காது, நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்ல பூ மாதிரி இருக்கும். இது பாருங்கள், சின்ன சின்ன கட்டி கட்டியாக வருது. மாவு வந்து வறுபடும் பொழுது இப்படி தான் வந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ உங்களுக்கு விளங்கும் மாவு வறுபடுதுன்னு சொல்லி. பாருங்கள், கலரும் மாறிடுச்சு. சின்ன சின்ன கட்டிகள் உங்களுக்கு விளங்குதாக இருக்கும். வறுபட்டதும் இந்த மாதிரி கட்டி கட்டியாக வரும். அது சின்ன சின்ன ஒரு மென்மையான கட்டிகள் தான் உடைஞ்சிரும். நல்லா பர்ஃபெக்டாக வறுபட்டுருக்குது. அடி பிடிக்காமல் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிறணும். இந்த வறுத்தமா புட்டெல்லாம் கடைகளில் கிடைக்கிறது ரொம்பவே குறைவு. நம்ம வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் உள்ளவங்களுக்கும் கொடுங்க, நீங்கள் அடிக்கடி செய்வீங்க. பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. பாருங்கள், கலர் நல்லாவே மாறிடுச்சு. நான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக காட்டுறேன். பாருங்கள், இப்போ மற்ற கரண்டியில் பாருங்கள் வெள்ளை வெள்ளின்னு இருக்குது. அது வந்து வறுக்காத கோதுமை மாவு. இந்த பக்கம் வலது பக்கம் இருக்குது வறுத்த கோதுமை மாவு. பாருங்கள் வித்தியாசத்தை. இப்போ நல்லா வறுபட்டுருச்சு பார்த்தீங்களா? இப்போ கோதுமை நல்லா வறுபட்டுருச்சு. நாங்கள் இதை எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் கொட்டிக்கிடுவோம். நான் ஆறுறதுக்கு இந்த மாதிரி ஒரு தட்டில் கொட்டிட்டேன்.
கட்டியெல்லாம் இருக்கிறனால இதை வந்து நான் சலிச்சு எடுக்க போகிறேன். மாவு ஆறின பிறகு சலிச்சு கொள்வோம். இப்போல்லாம் ஃபுல்லாக சலிச்சிட்டேன். இப்போ நாங்கள் அடுத்தது மிக்ஸ் பண்ண இருக்குது. தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கிறேன். பாருங்கள், நல்லா குமிழ் வரத்துக்கு கொதிக்க வச்சுருக்கேன். அதாவது பபிள்ஸ் வர்ற அளவுக்கு தண்ணியை கொதிக்க வச்சு எடுத்துருக்கிறேன். அதை அப்படியே ஒரு 2 நிமிஷம் அப்படியே வைப்போம். அதுக்குள்ளே நாங்கள் மாவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு, உப்பு 1 டீஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். தண்ணி கொதித்த உடனே நேரடியாக டிரெக்டாக ஊற்றக்கூடாது. கொஞ்சம் 2 நிமிஷம் வச்சுட்டு தான் மாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணணும். இங்கே அடுத்த டிப்ஸ் வந்து என்னன்னு சொன்னால், தண்ணி வந்து நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு கொஞ்சம் 2 நிமிஷம் அப்படி வைக்கணும். அடுத்து வந்து தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் மிக்ஸ் பண்ணணும். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி ஒரு அகப்பு கம்பௌண்டு தான் நான் வச்சுருக்கிறேன். நீங்களும் ஏதாச்சும் ஒரு அகப்பு கம்பௌண்டு வச்சுக்கொள்ளுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது சரியான பதம் கிடைக்கும் புட்டுக்கு. ரெண்டாவது டம்ளர், நான் இந்த டம்ளரில் தான் மாவு எடுத்தேன், அதே டம்ளரில் தான் தண்ணியை அளந்து போடுறேன். அப்போ எனக்கும் ஈஸியாக இருக்கும், அளவெல்லாம் தெரிஞ்சுக்கிறலாம். நீங்களும் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள், கரெக்டாக செஞ்சுக்கிறலாம். இப்போ தண்ணியில் வந்து நல்லா மாவு வந்து மிக்ஸ் ஆகுது. என் சேனலில் நிறைய புட்டு ரெசிபீஸ் போட்டிருக்கேன். இரவு சாப்பாட்டுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். புட்டு கூட நீங்கள் சிக்கன் கறி, ஃபிஷ் கறி, மட்டன் கறி அப்படி வச்சு சாப்பிடலாம், நல்லாவே இருக்கும். தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். இதே டைமில் நான் வந்து சிக்கன் கறி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். தேங்காய் சம்பலும் செஞ்சுட்டேன், தேங்காய் பாலும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ கடைசியாக தான் நான் இது புட்டுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ தண்ணியெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டேன். 2.25 டம்ளர் தண்ணி தேவைப்பட்டுச்சு. இப்போ எல்லாம் தண்ணி போட்டுட்டேன். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கையை கழுவிட்டு வந்து கையால் மிக்ஸ் பண்ண போகிறேன். கையால் மிக்ஸ் பண்ணுற நேரம் இந்த மாதிரி மாவை மேலே மேலே தூக்கி தூக்கி மிக்ஸ் பண்ணணும். அப்போ கட்டியெல்லாம் வராமல் அழகாக மிக்ஸ் ஆகும். இந்த மாதிரி கையால் கொஞ்சம் தேய்க்கும் பொழுதும் பெரிய கட்டியெல்லாம் உடப்படும். இது ஒரு டிப்ஸு. நீங்கள் இந்த மாதிரி தான் மிக்ஸ் பண்ணுங்கள், அப்போ நல்லா வரும். இப்போ அடுத்து நான் தேங்காய் திருகி வச்சுருக்கேன். 2 பொடி தேங்காய் போடுறேன். தேங்காய் போடுறதுனால புட்டு வந்து நல்ல சுவையாக இருக்கும். அடுத்தது புட்டு காயாது, புட்டு உடையாமல் வரும். புட்டு வந்து நல்லா மிக்ஸ் ஆகும், கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகும் இந்த தேங்காய் சேர்க்குறனால. ஸோ நான் எப்போயுமே புட்டுக்கு கொஞ்சம் தேங்காய் போட்டு தான் செய்வேன். டேஸ்ட்டாக இருக்கும், பால் சுவையிலும் இருக்கும். பிள்ளைங்களும் விருப்பப்படுவாங்க இந்த மாதிரி புட்டு.
நீங்கள் அடுத்த முறை செய்கிற நேரம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். பாருங்கள் உடனே மிக்ஸ் ஆகிட்டு, நான் கொத்தவெல்லாம் இல்லை, புட்டு கொத்தவும் தேவையில்லை, சும்மா கையாலே நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு. கஷ்டப்பட்டுக்கிட்டு கொத்திக்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி குயிக்காக செய்ய பாருங்கள். இந்த மாதிரி செய்கிறதுனால இலகுவாக செஞ்சிடலாம், அவ்வளோ நேரமும் எடுக்காது. இந்த மாதிரி தேய்ங்க, அப்படி கையால் தேய்க்கும் பொழுது கட்டி இருந்தால் உடஞ்சிரும். பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நல்லா கையால் எனக்கு விளங்குது, அவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்துருச்சு மாவு. நம்ம இலங்கையில் ஃபேமஸான புட்டில் ஒரு புட்டு தான் இந்த வறுத்தமா புட்டு. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. நல்ல பூ மாதிரி வந்திருக்குது மிக்ஸ் பண்ணது. இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்யுங்க, இப்போ உங்களுக்கு புட்டு சூப்பராக வரும். இப்போ நான் கடைசியாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ தண்ணியை நான் கொதிக்க வைக்கிறேன் புட்டு போடுறதுக்கு. இது பாருங்கள் எப்படி வந்திருக்கு. இப்படி பிடிச்சி பார்த்தா உடைக்கும் போது இப்படி வந்து பொழு பொலன்னு கொட்டும். புட்டு செய்யணும்னு நினைக்கும் போது கஷ்டமாக இருக்கும், லேட்டாகும், சிரமமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த புட்டு ரெசிப்பியை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ஆசையாக இருக்கும் செய்கிறதுக்கு, இலகுவாக குயிக்காக செஞ்சிடலாம். இப்போ நான் இது ரெடி பண்ணியாச்சு, இதை எடுத்து ஓரமாக வைப்பேன் மூடி. இப்போ நான் இங்கே தண்ணியை கொதிக்க விட்டுட்டேன், எம்டி குழல வைக்கிறேன், அதால் இப்போ ஆவி வந்துருச்சு. எப்பயுமே எம்டி குழல வச்சு ஆவி வர்ற வரைக்கும் கொஞ்சம் வைங்க. இப்போ நான் தேங்காய் பூ போட்டுட்டேன். இப்போ வறுத்த மாவை நான் இதுக்குள்ளே போடுறேன், அதாவது புட்டு மாவை இதுக்குள்ளே போடுறேன். 2 பொடி போட்டுட்டு அதுக்கு வந்து நடுவில் வந்து தேங்காய் கொஞ்சம் போடுறேன். திரும்ப நான் 2 பொடி புட்டு மாவு போடுறேன். இப்போ மேலே வந்து ஃபுல்லாக போடாமல் கொஞ்சம் இடைவெளி வச்சுட்டு அதுக்கு மேலே லைட்டாக தேங்காய் பூ கொஞ்சம் போடுறேன். புட்டுக்குள்ளலுக்கு ஆரம்பத்திலே தேங்காய் போடுறதுனால குயிக்காக ஆவி வரும், அது மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. பாருங்கள் ஒன்று கொஞ்சத்தில் ஒரு 1 மினிட்டில் ஆவி வந்துடும். பாருங்கள் புட்டு அப்படியே இருக்குது, காயாமல் அழகாக இருக்குது. இப்போ ஆவி வந்துருச்சு பார்த்தீங்களா, எவ்வளோ சுருக்கு ஆவி வந்துருச்சு. இது கூட சாப்பிட்றதுக்கு தேங்காய் சாம்பல், பால், சிக்கன் கறியெல்லாம் வச்சுருக்கேன். புட்டு நல்லா வந்திருக்கு பாருங்கள், உடையாமல் நல்லா வந்திருக்குது. கலரை பாருங்கள். இப்போ 2வது புட்டு நான் செய்ய போகிறேன். புட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருந்துச்சு, தொண்டையில் போகிறதுன்னு தெரியலை, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டாயமாக. புட்டு செய்கிற நேரம் என்ன ஞாபகம் வரணும், நீங்கள் செஞ்சுருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் புட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.